ரைசுலா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா இருக்கிறீங்களா? நன்மையின் தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால நம்ம என்றைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சில வேளையில் எதிர்பார்த்த நன்மை நடக்க மாட்டேங்குது, விரும்புகிற நன்மை கைக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது, நம்ம கலங்கி போய் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டுடைய வார்த்தை அழகாக சொல்லுது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. எந்த ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட தடைபடவே தடைப்படாது. அன்றைக்கு கூட நாம ஏதோ ஒரு நன்மை, வேலைங்கிற நன்மை, திருமணம்ங்கிற நன்மை, கர்ப்பத்தின் கனிங்கிற நன்மை, வீட்டை கட்டணுங்கிற ஒரு நன்மையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நம்ம ஆண்டவரை அதிகமாக தேடுவோம். அவரால் வருகிற ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும். கர்த்தர் தாமே நம்ம கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஸ்தோத்திரம்பா, உண்மை தேடி இந்தவரை எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்தவரே உண்மை தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் குறைபடாமல் நடத்தி அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.